31 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து 90% தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் தாவேகாவில் ஆட்களே இல்லையா? தொண்டர்களே இல்லையா? அங்கே கட்சியை நடத்துவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லையா? ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளையும் குதிரை பேரத்தின் மூலமாக இழுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தூய ஆட்சியை தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பது என்ன? இன்றைக்கு அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக மக்களுக்கு பணிகளை செய்வதை விட குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக இழுப்பதுதான் அவருடைய பிரதான வேலையாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். 1996 ஆண்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலிலே தோல்வியை தழுவினார்கள். அந்த நேரத்தில் இந்த இயக்கத்தில் இருந்த சிலர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு அன்றைக்கு மாற்று கட்சிக்கு சென்றார்கள். அப்பொழுது பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் மாண்புமிகு அம்மாவிடத்திலே கேட்ட பொழுது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், உதிர்ந்த ரோமங்கள் என்று இயக்கத்திற்கும் தலைமைக்கும் துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார்கள். அதே பதில்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அம்மா சொன்ன உதிர்ந்த ரோமங்கள் என்பதுதான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த ஆதவ் அர்ஜுனா யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவர். அங்கே இருந்து அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சென்றார். அங்கே 6 மாத காலம் அவர் செய்த தவறுக்காக அந்த கட்சியிலே இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இந்த இயக்கத்திலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தாருங்கள் என்று கேட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இயக்கத்திலே உங்களை சேர்க்க முடியாது, ஏற்கனவே பல்வேறு இயக்கங்களில் இருந்த நீங்கள் பல்வேறு தவறுகளை செய்த காரணத்தினால் உங்களை அந்தந்த கட்சியிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை சேர்த்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்ட பிறகுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்திலே சேருகிறார். இன்றைக்கு அந்த கழகத்திலே இருந்து அமைச்சர் பதவியை செய்வதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்களை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார், குதிரை பேரம் செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன லாட்டரி வியாபாரமா? தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைபேசி வாங்கி கொண்டிருக்கிறார். இது லாட்டரி வியாபாரம் அல்ல, இது குதிரை பேரம் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற குதிரை பேரம் என்பது இன்றைக்கு இந்திய அளவிலே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று எந்த நேரத்திலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் யாரிடத்திலேயும் பேசவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.